இது வரைக்கும் தமிழக தேர்தல் வந்து யார் வேண்டாம், இப்போ அஇஅதிமுக திமுகன்னு 2 கேம்ப் மட்டும் இருக்கும்போது இந்த 5 வருஷம் சரியில்லை. 2025 வந்து நமக்கு வெயில் அடிக்கல, வெயிலுக்கு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படல. 2025 பொங்கல் கூட வரல, பொங்கலுக்கு கூட காசு கொடுக்கல. பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா தேர்தல் வந்து அவங்க பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க, புரியுது. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. ஆனா வெயிலுக்குன்னு புதுசா ஒன்று காசு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது வந்து 5 ஆண்டுகள் கண்டுபிடிக்கல, 75 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா வந்து மே மாசம் வெயில் அடிக்கும். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. இப்ப அடுத்ததான் நீங்க வந்தா 2000 ரூபாய் அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி நிதிநிலையை மேனேஜ் பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க. அதாவது இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இப்போ மட்டும் வெயில் காலம், அப்படி வெயிலுக்கு 2000 ரூபானா ஐயா இது வெயில் அல்ல, தவறு. உங்களுக்கு கோடை காலம், இது வெயில் அல்ல, கோடை காலம். பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை? இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கோடை காலத்திற்காக அந்த வந்து 2000 ரூபாய் வந்து கொடுக்க, வெயிலுக்காக இல்லை. வெயில் வரும் போகும், கோடை காலம். என்ன பத்த ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போன, இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். அவங்க கேக்குறாங்க இப்ப மட்டும் தான் கோடை காலம் வருதான்னு கேக்குறாங்க எல்லாரும். இப்போ இந்த கோடை காலம் 2026 வரக்கூடிய கோடை காலத்துல இருந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா கோடை காலத்திற்கும் அந்த 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதையும் தமிழ்நாட்டின் முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதான் மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. கோடை காலம் அப்படின்னும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்துல இப்பதான் வசந்த காலம் வீச தொங்கி இருக்கிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகும். பொருளாதாரத்துல இப்பதான் வசந்த காலம் வீச தொங்கி இருக்கிறது. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ வசந்த காலம் வீச துவங்கி இருக்கிறதுனால கோடை காலத்துல நம்மளால கண்டிப்பாக நிதியை கொடுக்க முடியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இப்ப பாத்தீங்கன்னா 11.19% எக்கனாமிக் growth யாருமே இல்ல இது வரைக்கும். ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்ற? நீ பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? அட போயல, இவள என்ன ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. Who is a power player in 2026 elections? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்டர்டைன்மெண்ட் இல்ல, எல்லாம் நியூஸ் தான் அப்படின்னீங்க. நேத்து எவ்வளவு பெரிய என்டர்டைன்மெண்ட் நடந்துச்சு, இன்னைக்கு அதை விட பெரிய என்டர்டைன்மெண்ட். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடன் பத்தி பேசுறாங்க. கடன் வாங்காமல் எப்படி நடத்த முடியுமா? அதை முடியாத அவங்களால. கடன் வாங்காமல் கடன் ஏன் வாங்குகிறீர்கள்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. உலகத்துல கடன் வாங்காத நாடே கிடையாதுங்க. இப்ப அதிமுக ஆட்சியில இருந்து விலகி நீங்க ஆட்சியில் அமர்ந்த உடனே கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்குங்கிறது தான் உங்களோட கொள்கையா இருந்தது. அதாவது அதுதான் அதை நோக்கி தான் பயணிச்சதா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல கடன் அதிகரிக்கிறப்ப இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கேட்கிறாரு, கடன் வாங்காத ஒரு மாநிலம் உங்கள் உலகத்துல எங்க இருக்கு, கடன் வாங்காத நாடு எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்க போச்சு? நம்மளுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆல்மோஸ்ட் டச் அரவுண்ட் 40 lakh crores. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த 26ல வந்து 40 lakh crores டச் ஆக போகுது. ஸோ பொருளாதார வளர்ச்சி வளர வளர நம்மளால வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். வட்டிக்கு வாங்கி அடிக்கை வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த அடிக்கையை விற்று வட்டி தான் கட்ட முடியும். இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குது தமிழ்நாடு. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வரத்து கிடக்குற. தமிழ்நாட்டுடைய அந்த மேனுஃபேக்சரிங் growth 14.5%. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.7% கிட்ட தான் இருக்கு. 4.7 அப்படின்னா எப்படிங்க இது சாத்தியமா இருக்கும்? கடந்த 4 வருடங்கள்ல இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் டெவலப்மெண்ட்னு சொல்றீங்களா? அதே போல லேண்ட் ரோவர், ஜாகுவார் நிறுவனம், டாடா ஜாகுவார் நிறுவனம் 16 மாசம் போட்டாங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன், கார் ரோல் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் டேட்டா சென்டர் ஆந்திராக்கு போயிடுச்சு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே.
இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்க ஜிசிசிஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, குளோபல் கெபாசிட்டி சென்டர்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வந்து எல்லாரையும் சிவப்பு கம்பளம் போட்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குறோம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து எப்ப வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. வரட்டுங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, சிறப்பான முறையில் ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமை எப்படி பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் சிவில் எக்ஸாம்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் இந்த தடவை அத்தனை பேர் ஜாஸ்தியா. அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் தான் படிச்சு போயிருக்காங்க. ஆமா, நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சதால எல்லாரும் பேட்டி, எத்தனை பேட்டி இருக்கு பாருங்க. நான் முதல்வன் ஒன்றும் பண்ணாது, வேற இன்ஸ்டியூட்ல காசை கட்டி படிச்சு நம்மளா படிச்சு உட்காந்துருந்தோம்னா நம்ம படிச்சவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. பாஸ் பண்ணவங்கலாம் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த திட்டத்தில் சேர்க்கிற விதியும் இருக்கு. அங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? நான் முதல்வன் பத்தி பெருமையா பேசுறாரு. ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் போட நமக்கு சக்தி இருக்கா? 40 பேர் செத்து போறான். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. அப்புறம் வந்து இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது. அவனை சிரிக்க வேணா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. அப்புறம் சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, தீர்ப்பு சொல்லுங்க, ப்ரூஃப் சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்? 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். உங்க புண்ணிய கொடுத்தா பாதுகாப்பு தான். தமிழகத்துல 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி அதிகமா இருக்கு. இதனால 60%க்கும் கம்மியா தான் நம்மளால ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறான். இது தவறான தகவல். ப்ரூஃப் கொடுக்குறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இது தவறான தகவல். அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்கிற. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தடி மாட்டுப்பட வாங்க வாங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இது எங்க பாதிச்சு தெரியுங்களா? குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்ல அந்த டைஎத்திலின் ஒரு ஃப்ளூயிட் காம்பனன்ட் 500 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு அன்னைக்கு? தமிழகம் தலை குனிலையா? ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்க ட்ரக்ஸ் இது என்னங்க புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற கம்பெனி அது. இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரும் பேசுபொருளாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. திமுகவிற்கு எதிராக ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுகவுக்கு என்னங்க பிரச்சனை? நல்லா ஆட்சி நடந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இவர்களால கிரியேட் பண்ற ஆர்டிபிஷியல் இஷ்யூங்க. திமுக மீதோ தமிழ்நாட்டின் முதல்வர் மீதோ எந்த விதமான குற்றம் குறைய சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். குற்றங்களை தடுக்க முடியுமா உங்களால? குற்றங்களை வந்து, அதாவது லாயரா நான் பேசுறேன் உங்ககிட்ட. முருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. உலகத்துல குற்றம் நடக்காத நாடு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்களேன். ஒரு நாடு சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க சார். கம் அவுட். 2021 இருந்து 24 வரைக்கும் 33%, 19 இருந்து 24 வரைக்கும் 63% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு. டேட்டா குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 190% அதிகரிச்சிருக்கு. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? போக்சோல 6999 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் இழப்பீடு அரசாங்கம் வழங்கியிருக்கு. அரசாங்க அறிக்கை இருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். தமிழ்நாட்டில் இப்போ இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில ஏதாவது ஒரு வழக்குல இவர்கள் குற்றவாளிகளை தப்புவிக்குவதற்காக செயல்பட்டிருக்கிறார்கள். உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் பணபலம் படைத்தவர்கள், இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், இதனால இவர்கள் மேல நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு வழக்கை நீங்க சுட்டி காட்டுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு. அந்த குற்றம் வந்து மீடியாவில் ஹைப் ஆகிற வரைக்கும் நியாயமா சொல்லுங்க, அந்த ஆளை உள்ள போட்டீங்களா இல்லையா? எப்படி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? எஃப்ஐஆர் லீக் ஆச்சா இல்லையா? அந்த ஆள் மேல போட்ட குண்டாஸ் ரத்தாச்சா இல்லையா?
ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஒரு ஆட்டையே அழ வச்சிட்டாண்டா, கண்ணீரெல்லாம் வருது. இன்னொரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை களங்கப்படுத்துகிறார்கள். எந்த ஒரு பாலிசி லேப்ஸ் ஆனாலும் பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க பாஜகக்கெல்லாம் ஒன்றும் ஆதரவு இல்லை, ஆனா நம்ம மேல இருக்கிற தப்பை நம்ம பயந்துட்டு நாங்க போலன்னு. இங்க இடி ரைடு வருதுன்னு போது டெல்லிக்கு போயிட்டு நாங்க மனு கொடுக்கல சார் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட. நாங்க ஒன்று 2002 கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும்போது போய் பாஜக ஆதரவா குஜராத்ல பேரு நடத்தல சாமி. அப்ப ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது நாங்கல்ல சாமி. அன்னைக்கு இங்க தீக்கா மாதிரி தான் அங்க RSS நாங்க சொல்ல சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.